அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய குர்ஆன் மஜ்லிஸில் குர்ஆனின் 3வது அத்தியாயமான சூரா ஆல இம்ரானின் 191வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த அரபி மூல வசனங்களை ஓதி அவைகளின் தமிழாக்கங்களை வாசிக்க இருக்கின்றோம். அனைவரும் அமைதி காத்து செவிதாழ்த்தி கேட்டு பயனடையவும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேரருளாளன் பேரன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமௌ வ குஊதௌ வ அலா ஜுனூபிஹிம் وَيَتَفَكَّرُونَ فِي خَلْقِ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ رَبَّنَا مَا خَلَقْتَ هَذَا بَاطِلًا سُبْحَانَكَ فَقِنَا عَذَابَ النَّارِ. அவர்கள் எவர்கள் என்றால், நின்றவர்களாகவும் உட்கார்ந்தவர்களாகவும் தங்கள் விலாக்கள் மீது படுத்தவர்களாகவும் அல்லாஹுவை நினைவு கூர்வார்கள். வானங்கள் பூமி படைக்கப்பட்டிருப்பதில் சிந்திப்பார்கள். எங்கள் இறைவா, இதை நீ வீணாக படைக்கவில்லை, உன்னை தூய்மைப்படுத்துகிறோம். ஆகவே நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்று. ரப்பனா இன்னக மன் துத்கிலின் நார ஃபகத் அக்ஸைதஹு வமா தில் ஸாலிமீன மின் அன்சார். எங்கள் இறைவா, நிச்சயமாக நீ எவரை நரக நெருப்பில் நுழைக்கிறாயோ அவரை திட்டமாக இழிவுபடுத்தி விட்டாய். அநியாயக்காரர்களுக்கு உதவியாளர்களில் ஒருவரும் இல்லை. ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியை யுனாதி லில் ஈமானி அன் ஆமனு பிரப்பிக்கும் ஃபஆமன்னா ரப்பனா ஃபக்ஃபிர் லனா துனூபனா வகஃபிர் அன்னா ஸய்யிஆத்தினா வதவஃபனா மஅல் அப்ரார். எங்கள் இறைவா, உங்கள் இறைவனை நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று நம்பிக்கையின் பக்கம் அழைக்கின்ற ஒரு அழைப்பாளரை நிச்சயமாக நாங்கள் செவிமடுத்தோம். ஆகவே நம்பிக்கை கொண்டோம். எங்கள் இறைவா, ஆகவே எங்களுக்கு எங்கள் பாவங்களை மன்னி எங்கள் தீமைகளை எங்களை விட்டு அகற்றிடு. நல்லோருடன் எங்களுக்கு மரணத்தை தா. ரப்பனா வஆத்தினா மா வஅத்தனா அலா ருசூலிக வலா துஹ்ஸினா யௌமல் கியாமஹ் இன்னக லா துஹ்லிஃபுல் மீஆத். எங்கள் இறைவா, உன் தூதர்கள் மூலம் எங்களுக்கு நீ வாக்களித்ததை எங்களுக்கு தா. மறுமை நாளில் எங்களை இழிவுபடுத்தாதே. நிச்சயமாக நீ வாக்குறுதியை மாற்றமாட்டாய் என்று பிரார்த்தித்தார்கள். ஃபஸ்தஜாபா லஹும் ரப்புஹும் அன்னி லா உதீஉ அமல ஆமிலின் மின்கும் மின் தகரி அவ் உன்ஸா பஅதுகும் மின் பஅதின் ஃபல்லதீன ஹாஜரு வ உஹ்ரிஜு மின் தியாரிஹிம் وَأُوذُوا فِي سَبِيلِي وَقَاتَلُوا وَقُتِلُوا لَأُكَفِّرَنَّ عَنْهُمْ سَيِّئَاتِهِمْ وَلَأُدْخِلَنَّهُمْ جَنَّاتٍ تَجْرِي مِنْ تَحْتِهَا الْأَنْهَارُ ثَوَابًا مِنْ عِنْدِ اللَّهِ وَاللَّهُ عِنْدَهُ حُسْنُ الثَّوَابِ. ஆகவே அவர்களுடைய இறைவன் அவர்களுக்கு பதிலளித்தான், உங்களில் ஆண் அல்லது பெண்களில் நற்செயல் செய்பவரின் நற்செயலை நிச்சயமாக வீணாக்க மாட்டேன்.
உங்களில் சிலரைச் சேர்ந்தவர்கள்தான். ஹிஜ்ரா சென்றவர்கள், தங்கள் ஊர்களிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள், என் பாதையில் துன்புறுத்தப்பட்டவர்கள், போர் செய்தவர்கள். அதில் கொல்லப்பட்டவர்கள், அவர்களுடைய தீமைகளை அவர்களை விட்டும் நிச்சயம் அகற்றிவிடுவேன். அவற்றின் கீழ் நதிகள் ஓடும், சொர்க்கங்களில் நிச்சயம் அவர்களை நுழைப்பேன். அல்லாஹுவிடமிருந்து நற்கூலியை இவை வழங்கப்படுவார்கள். அல்லாஹ் அவனிடத்தில்தான் அழகிய நற்கூலி உண்டு. லா யகுர்ரன்னக தகல்லுபுல் லதீன கஃபரு பில் பிலாத். நபியே, நிராகரிப்பவர்கள் ஆடம்பரமாக நகரங்களில் சுற்றித் திரிவது உம்மை நிச்சயம் மயக்கிவிட வேண்டாம். மதாஉன் கலீலுன் சும்ம மஅவாஹும் ஜஹன்னமு வ பிக்ஸல் மிஹாத். இது ஓர் அற்ப இன்பமாகும். பிறகு அவர்களுடைய தங்குமிடம் ஜஹன்னம், நரகம்தான். அங்கு அந்த தங்குமிடம் கெட்டுவிட்டது. லாக்கினல்லதீன தகௌ ரப்பஹும் லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா நுஸுலம் மின் இன்தில்லாஹ் வமா இன்தல்லாஹி ஹைருல் லில் அப்ரார். எனினும் தங்கள் இறைவனை அஞ்சியவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து விருந்தோம்பலாக நதிகள் ஓடும் சொர்க்கங்கள் உண்டு. அவற்றில் அவர்கள் நிரந்தரமானவர்கள். அல்லாஹ்விடம் உள்ளது நல்லோருக்கு மிக சிறந்ததாகும். وَإِنَّ مِنْ أَهْلِ الْكِتَابِ لَمَنْ يُؤْمِنُ بِاللَّهِ وَمَا أُنْزِلَ إِلَيْكُمْ وَمَا أُنْزِلَ إِلَيْهِمْ خَاشِعِينَ لِلَّهِ لَا يَشْتَرُونَ بِآيَاتِ اللَّهِ ثَمَنًا قَلِيلًا உலாயிக லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் இன்னல்லாஹ ஸரீஉல் ஹிசாப். வேதக்காரர்களில் அல்லாஹ்விற்கு பணிந்தவர்களாக அல்லாஹ்வையும் உங்களுக்கு இரக்கப்பட்டதையும் அவர்களுக்கு இரக்கப்பட்டதையும் நம்பிக்கை கொள்பவர்கள் உண்டு. அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு பகரமாக ஒரு சொற்ப கிரயத்தை வாங்க மாட்டார்கள். வேத வசனங்கள் மாற்ற மாட்டார்கள். அவர்கள் அவர்களுடைய கூலி அவர்களுடைய இறைவனிடம் அவர்களுக்கு உண்டு. நிச்சயமாக அல்லாஹ் கணக்கெடுப்பதில் மிக விரைவானவன். யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்பிரு வஸாபிரு வராபிது வத்தகுல்லாஹ் லஅல்லகும் துஃப்லிஹூன். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் வெற்றி அடைவதற்காக பொறுங்கள். எதிரிகளை விட அதிகம் பொறுத்து கொள்ளுங்கள். போருக்கு தயாராகுங்கள். அல்லாஹுவை அஞ்சுங்கள். சதகல்லாஹுல் மௌலானல் அதீம்.